அழுவலாம் கூடாது. எதுக்கு அழுவுறியா? என்ன பண்றது, வந்தாச்சுல. எதையும் சாதிக்கணும். சாப்பிடுங்க. என்னத்த சொல்ல. வந்து என்ன வீட்டு குடும்பத்துக்காக இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குது. வீட்டுக்காக குடும்பத்தை எல்லாரும் விட்டுட்டு இங்க வந்து சம்பாதிக்க வந்துருக்கோம். நம்ம தான் ஒரு நாள் இப்படி கஷ்டப்படுறோம்னு பார்த்தா நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்கு. அவ்வளோ பேர் அப்படிதான் இருக்குதாப்ல. ஏன்னா சாப்பாடு இல்லாம தூங்குறதுக்கு இடம் இல்லாம தான் அவ்வளோ மக்களும் இருக்குது. நமக்கு இது கிடைக்கிறதுக்கு பெரிய ஆமா எல்லாத்த தோசை இருக்கு. கிடைச்சது திங்க வேண்டியதுதான். ஒரு வாழ்க்கை அழிச்சுட்டு குடும்பத்தை கிடைச்சதை திங்கலான்னு சொல்லாதீங்க. நமக்கு வந்திருக்கு பாருங்க. பாருங்க ஈரல் ஃப்ரெஷ் ஈரல். இங்க பாருங்க பிலிப்பனி முட்டை முப்பூசு. அப்புறம் இதோட வேற என்ன வேணும் நமக்கு? தேவைப்பட்டோம்னா பேச்சம்பழம் அது இது எல்லாம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த குப்பூசு இதுதான் நமக்கு உயிர். தண்ணி தொட்டாவது தின்னு போடலாம் இந்த குப்பூசு. வெளிநாட்டில் இது இல்லைன்னா ஒன்றும் இல்லை. முடியுங்களா? இதான் என்னத்த இருந்தாலும் வெளிநாட்டில் எவ்வளவு சந்தோஷத்தில் இருந்தாலும் எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் அங்கே ஏதோ விசேஷம் நடந்தாலும் அங்கே வந்துட்டு நீங்கள் பிரியாணி தின்னாலும் எங்களுடைய நிலைமை இதான். புரியுதா? சாப்பிடுவோம், நாங்களும் சாப்பிடுவோம். இருந்தாலும் பிரியாணி எல்லாம் கிடைக்கும் போது அப்பப்போ இது வந்து ரெகுலர். இதுக்கு பெயர் குப்பூசு. சரியா? இதுக்கு பெயர் தான் குப்பூசு. குப்பூஸுக்கு இது பேர் முட்டை சசூக்கா. முட்டை பொடி மாசம் நம்ம ஊரில் கொய்த்திங்க சொல்கிறது சசூக்கா. வெளிநாட்டில் இருக்கிறான் அப்பப்போ அவனுக்கு ஃபோன் வச்சு காசு கேட்போம். இங்கே சொத்தா அங்கே சொத்தன்னு கேட்போம். அப்போல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வீட்டுக்கு தொடச்சி அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறத சாப்பிட்றோம். இருக்கிறதுனா நீங்கள் அப்படி போயிடக்கூடாது. கிடைக்கிறத சாப்பிட்றோம். குப்பூசு இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஆடு ஃப்ரெஷ்ஷாக இருந்தா கொஞ்சம் ஈரல் கொஞ்சம் குப்பூசு கொஞ்சம் ஈரல். ஆமாம். அப்போ நம்மளும் கொஞ்சம் தெம்பா உழைக்கலாம்ல. ஏன்னா காலை 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை உழைக்கணும். சம்டைம் 2 மணி ஆகும்.